இலங்கையில 100 அறைகள் கொண்ட பிரம்மாண்ட மாளிகை இருக்கு. ஆனா அங்க ஒரு மனுஷன் கூட தங்க முடியாது. இன்னைக்கு வீடியோல அத பத்தி பார்க்கலாம். டிகாண்டா வாலவா இந்த ஒரு மாளிகை இலங்கையோட கம்பஹா மாவட்டத்துல இருக்கக்கூடிய 10 பெட்டி வாழ பக்கத்துல இருக்கு. இந்த ஒரு பிரம்மாண்ட மாளிகை பாக்குறதுக்கே ரொம்ப கிரிப்பியா இருக்கும். கிட்டத்தட்ட 100 அறைகள் இருக்கும். ஒரு சில அறைகள்ல ஜன்னலே இருக்காது. ஒரு அறைக்குள்ள போனா இன்னொன்னு லேப்ரின்த் மாதிரி ஒரே குழப்பமா இருக்கும். எஃப்பி ஒபி சீக்கிரா அப்படிங்கிற மிகப்பெரிய பணக்காரர் 1900 காலகட்டங்கள்ல இந்த ஒரு பிரம்மாண்ட மாளிகையை கட்டுறாரு. கிட்டத்தட்ட அவ்வளோ செலவு பண்ணி கட்டின அந்த மாளிகைய எதற்காக அந்த குடும்பம் விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மம். ஒரு நாள் ராத்திரி அந்த ஒரு மாளிகையில தங்கியிருந்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி ஒரு கொடூரமான உருவம் ஜன்னல் வழியா அவர் வெறிச்சு பாக்குறத நோட் பண்றாரு. சேம் டைம் பயந்து ஓடியும் போறார். அதுக்கப்புறம் அங்க தங்கின யாருக்கும் மனநிலை சரியில்லாம போகுது. அந்த ஒரு இடம் அதுக்கப்புறம் அப்படியே கைவிடப்படுது. இப்போ அந்த மாளிகையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்பவே கொடூரமானது. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஒரு மாளிகைக்கு இப்ப நம்ம போனாலும் எங்க இருந்து வந்து உழுகுதுன்னே தெரியாத அளவுக்கு கற்கள் நம்ம மேல வந்து விழுகும். இந்த ஒரு மாளிகைய உள்ளூர் மக்கள் பேய் மாளிகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க நிறைய கொடூரமான உருவங்கள் நடமாடுறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ஒரு மாளிகையோட கதவுகள் தானாவே திறக்குமா, தானாவே மூடுமா? இந்த மாதிரி நிகழ்வுகள் இப்போ வரைக்கும் நடக்குது. அதே மாதிரி இரவு நேரத்துல உள்ள இருந்து பியானோ சத்தங்கள் முதற்கொண்டு கேக்குமா. இந்த ஒரு மாளிகைக்குள்ள யாராலையும் உள்ள போக முடியாது. ஏன்னா உள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. இந்த ஒரு இடத்துல ஸ்டே பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஸ்டே பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மள